என்னது ஆர்சிபி 240 ரன் அடிச்சாங்களா? அட ஆமாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின ஆர்சிபி 240 ரன் அடித்தாங்க. 18 ரன் வித்தியாசத்துலேயும் மும்பையை வீழ்த்திட்டாங்க. சரி வாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்க. வின் பண்ணி மும்பை ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்க. இதுக்கடா பவுலிங் போட்டாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஆடி ஆர்சிபி வந்ததுலேருந்து பிலிப் ஷாட்டும் சரி, விராட் கோலி என்னமா அடிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது விராட் கோலி தான். ஒவ்வொரு அடியும் இடி மாதிரியில் இருந்துச்சு. அடுத்து பிலிப் ஷாட் ஆரம்பித்தாரு பாரு, என்ன ஆடி பவர் பிளேயில் 71 ரன் அடித்தாங்க. போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க. வான வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தாங்க பிலிப் ஷால்ட்டு. பார்ட்னர்ஷிப்பு 120 ரன் அடித்தாங்க. ஃபஸ்ட்டு விக்கெட்டுக்கு 78 ரன் அடித்து பிலிப் ஷால்ட்டு அவுட் ஆகிட்டாரு. இப்போ எப்படி உடைக்கிறனே தெரியாத மும்பை இந்தியன்ஸ் பவுலருக்கு ஷார்துல் தாக்கூர் போட்டார். அவர் ஓவரில் பிலிப் ஷால்ட்டு விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க. அடுத்த வந்த ரஜித் பத்திதார் என்னமா அடி போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டு பால்லேருந்து என்னமா அடிச்சுட்டு இருந்தார். அடுத்ததாக விராட் கோலி 37 பாலில் 50 ரன் அடித்து ஹார்டி பாந்துட்டு அடுத்த பால் அவுட் ஆகிட்டாரு. ரன் வேட்டையில் இறங்கிய பட்டிதார் போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருந்தார். என்ன 17 பால்லேயே 50 அடித்தார் ரஜித் பட்டிதார். அடுத்த பாலே அவரும் அவுட் ஆகிட்டார். அடுத்து வந்த டேவிட் அவரும் அதிரடியாக விளையாண்டார். என்ன அடி 16 பாலில் 34 ரன் அடித்தார். நீங்கள் வரவும் போகிறாலாம் இன்னைக்கு மும்பை பவுலரை போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருந்தாங்க. 20 ஓவர் முடியல 240 ரன் அடித்தாங்க ஆர்சிபி அணி. மாலை இலக்கை எப்படி தான் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட போகிறாங்கன்னு தெரியாமல் வந்த ரோஹித் ரிக்கல்டனும் சரியாக ஆடல. பவர் பிளேயில் என்னங்க இப்படி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க மாதிரி தான் இருந்துச்சு. 61 ரன் தான் அடித்தாங்க. இன்னைக்கு மும்பை ஒழுங்காகவே விளையாடலாம் தான் சொல்லணும். ரிக்கல்டன் 37 ரன்லேயே அவுட் ஆகிட்டு சர்மாவுக்கு இன்னைக்கு சுத்தமாகவே படலை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தசைப்பிடிப்பு காரணத்தால் அவரும் வெளியேறிட்டார் அவுட் ஆகாமையே. அவருக்கு பதிலாக ஸ்கை வந்து அவருமே நல்லா விளையாண்டாரான்னு சொன்னி கேட்டிங்களா? இல்லை, அவருமே பாலுக்கு பால் தான் விளையாண்டுட்டு இருந்தார். அவரும் 33 ரன் அடித்து அவரும் அவுட் ஆகிட்டார். அடுத்ததாக அதிரடியாக விளையாண்ட ஹார்திக் பாண்டியா 20 பந்தில் 40 அடித்து அவரும் அவுட் ஆகிட்டார். சரி, அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது ருதர்ஃபோர்டு வந்து அவரு பங்குக்கு 71 ரன் அடித்தார். இவரை முன்னாடி இறக்கி விட்டுருந்தா ஒருவேளை மும்பை வின் பண்ணியிருக்குமோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்சிபி 18 ரன் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாங்க. மும்பை இந்தியன்ஸ் 222 ரன் அடித்தாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு மும்பை தோத்துட்டாங்க. அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டு.